ஓகே ஹாய் guys, this is Lee. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நான் ஒரு கொஷின்ஸ் போட்டிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரோ சொல்யூஷனோ தெரில அப்படின்னா ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஹியர். இதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we need to look சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்களா இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க இல்லை ரெண்டுமே கேட்டிருக்காங்களா. அப்படி ரெண்டுமே கேட்டால் என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஜஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 years. அதாவது சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இடையில் ஒரு சர்டைன் டைப் ஆஃப் மணி வந்து இருக்குது. சம் ஆஃப் மணின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்குனா 2 வருஷத்துக்கு. எத்தனை பர்சன்டேஜ் 2%. பர் ஆனம்க்கு வந்து 4 ரூபா. ஃபைண்ட் தி சம் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான ஃபார்முலா அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஐ தெரியுதான்னு பார்க்கணும். எஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்னா எஸ்ஐ அது தெரியுதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியுதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைம் ஏதாவது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுதாங்கிறத ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு அது தெரியலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட்டு 4 rupees பர் ஆனம்க்கு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ 2%. டைமும் வந்து பார்த்திங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க இல்லையா. எஸ். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண. என்ன ஃபார்முலானா சிம்பிள் சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். மீதி இதுக்கான வேல்யூ என்கிட்ட இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து ஆரோட வேல்யூ என்கிட்ட இங்கே இருக்குது. அதாவது டைமோட என் வேல்யூவை தான் நம்ம இப்படி ஆக்சுவலாக போடுறோம். ஸோ 2 இங்கே வந்து இருக்குது ஆல்ரெடி. ஸோ அப்போ 4 ப்ரீன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே நான் வச்சுறேன். ஆர் 2% டிவைடட் பை 100 தி ஹோல் ஸ்கொயர்னு போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி 4 இங்கே வச்சுட்டேன். 2/100 2/100 அப்படின்னு தனியாக போடுறேன். எனக்கு இங்கே என்ன ஆகுது பி இன்ட்டு 4/00 அதாவது 1 2 3 எக்ஸ்ட்ரா ஒரு 0 பண்ணணும். ஓகே. ஸோ மொத்தம் எனக்கு 4 zeros வருது. அப்போ எனக்கு இங்கேயும் ஒரு 4 இருக்குது. அப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிட்டா பி ஈக்குவல் எனக்கு என்ன கிடைச்சிரும் 10,000. அப்போ எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ தான் 10,000 தான். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சுதா? ரீகாலிங் அகைன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட் வி நீட் டு செக் எஸ்ஐ கொடுத்துருக்காங்களா, சிஏ கொடுத்துருக்காங்களா, இல்லை பிரின்சிபல் கேட்டிருக்காங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா, டைமா அப்படிங்கிற ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஷினை டெஃபனிஷன் பண்ணி நம்ம எழுதணும். அதாவது டிரைவ் பண்ணி நம்ம எழுதணும். எப்படி சிஐ மைனஸ் எஸ்ஐ 4 ஆர் ஈக்குவல் டு 2 டி ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னு எழுதணும். அப்புறமேல் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃபரன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கறனால நான் இந்த ஃபார்முலாவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து அதே சமயம் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். பி இன்ட்டு R/100க்கு ஆருக்கு நான் 2/100 த ஹோல் ஸ்கொயர் ஆர் 4 ஈக்குவல் டு பி 2/100 2/100ன்னு போட்டு அடுத்து 4 கேன்சல் பண்ணி 10,000 அப்படியே வச்சுட்டு திஸ் இஸ் அ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது ஃபைண்ட் தி சம் ஆஃப் மணிங்கிறத நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் 10,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த சம்மு. இந்த மாதிரி நம்ம நிறையா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின் ஆனால் ஆப்டிடியூட் கொஷினை நம்ம கொஷின் நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஆன்சர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் நெக்ஸ்ட் டேவோ இல்லாட்டினா அது 1 or 2 hour கழிச்சு நான் உங்களுக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் போடுவேன். இன்கேஸ் அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் தட். Don't forget to subscribe my channel, like my videos and share my video to your friends. Thank you. Bye.